ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி 60 டேஸ் கிறிஸ்மஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் டே 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். டே 1 and 2 வீடியோ பார்த்துட்டு நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன் சிஸ்டர், நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன், என்னோடய வெயிட் இது, நான் வந்து டார்கெட் வெயிட் வந்து இதை தான் வச்சுருக்கேன் இப்படின்னு நிறைய கமெண்ட்ஸாக இருக்கட்டும். அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் பர்சனலாக நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நீங்கள் யூடியூப்பில் கொடுத்துட்ருக்கிற பாசிட்டிவான கமெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிற பாசிட்டிவான மெசேஜஸ்க்கு, இல்லை உங்கள் மனசில் இருக்கிறத ஷேர் பண்ணி இப்படி ஆயிட்டு சிஸ்டர் என்ன பண்ணுறதுன்னு தெரில, இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப பர்சனலாக ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பாசிட்டிவாக ரிப்ளை கொடுக்க முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவாக ரிப்ளை கொடுத்து இன்ட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். என் கூட பேசிகிட்டு இருக்கிற எல்லாருக்கும் அண்ட் நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோ ரிலேட்டடாக எது பர்சனலாக ஷேர் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் கேட்கலாம், இல்லை இன்ஸ்டா ஐடியும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஸ்டா ஐடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணும் அப்படின்னா போய் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டே 3லேயுமே டே 1 and 2ல் நம்ம எடுத்துக்கிட்ட அதே ஜீரகம் மல்லி போட்ட அந்த தண்ணி தான் நான் எடுத்துக்கிட்டேன். எம்டி ஸ்டொமக்கில் 1.5 டம்ளர் தண்ணியில் சீரகத்தை போட்டுட்டு மல்லியை மட்டும் கொஞ்சம் மேஷ் பண்ணி அதுக்குள்ளாடி போட்டுட்டு அது 1 டம்ளர் ஆகிறது வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அது லூக்வார்ம் கன்சிஸ்டன்சியில் குடிக்கிற ஸ்டேஜில் ஆனதுக்கப்புறமா எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சுப்பேன். ஸோ இந்த 60 டேஸ் சேலஞ்சில் மார்னிங் என்னோடய பாடிக்கு நான் இந்த வாட்டர் தான் இன்டேக் பண்ணிகிட்ருக்கேன் ஃபர்ஸ்ட் மீலாக. இது ஒரு 6:45க்கு கம்ப்ளீட் பண்ணிப்பேன். அண்ட் டே 3ல் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக மார்னிங் 8:30 போல் ரவாயில் வந்து உப்புமா பண்ணி சாப்பிட்டேன், ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து கடலைக்கறி, 2 பாயில் பண்ண எக்கு அண்ட் அஸ் யூஷுவல் நம்ம டெய்லி சாப்பிட்ற 2 கோதுமை தோசை, இதுதான் இன்றைக்கி லஞ்சுக்கு இருக்க போகுது. அதுக்காக கடலையை குக்கரில் 3 விசில் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன். அண்ட் இன்னொரு பக்கம் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகு இதெல்லாம் கட் பண்ணி ப்ரிப்ரேஷன்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம கடலை வேக வச்ச அதே குக்கரை லைட்டாக அலசிட்டு ஸ்டவ்வில் வச்சு குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா ஆயில் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்க போகிறேன். ரெசிபீஸ் பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா இந்த குக்கிங் போர்ஷனை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பெட்டர் ஷார்ட்ஸ் வீடியோலாம் நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறத மட்டுமே மார்னிங் போட்டுட்ருக்கேன், வேணுன்னா அதை கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த கடலை கறி வைக்கிறதுக்கு கோகோனட் பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், கறி கொஞ்சம் திக்காக கிடைக்கும். அதுக்காக மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வேக வச்ச கடலை அண்ட் ஒரு கைப்பிடி அளவு கோகோனட்டு அண்ட் இதை அரைக்கிறதுக்கு தேவையான தண்ணி அண்ட் ஃப்ளேவருக்காக கொஞ்சம் கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன பட்டையாக கொஞ்சம் உடச்சி சேர்த்துருக்கேன், கொஞ்சமாக பெருஞ்சீரகம் அண்ட் அந்த ஒரு ட்ரை லீஃப் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அதோட நேம் எனக்கு தெரியல, அதுவுமே ஆட் பண்ணி நல்ல பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி ஒரு பக்கமாக வச்சுட்டேன். அண்ட் இன்னொரு பக்கம் இங்கே நல்லா அந்த வெங்காயம் வந்து வதங்கினதுக்கப்புறமா தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுவுமே ஒரு 3/4 பாகம் வதங்கினதும் உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், மல்லித்தூள், அப்புறமா கலருக்காக காஷ்மீரி மிளகுத்தூள் இவ்வளவும் போட்டு அதையுமே நல்லா வதக்கிட்டேன். ஸோ இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிட்டோம் அப்படின்னா தக்காளியும் முழுசாக நல்லா வதங்கி கிடைக்கும், இதோட பச்சை வாசனையும் போகும். அது போனதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம்ல கொண்டக்கடலை, அதையும் போட்டுட்டு அண்ட் அந்த அரைச்சி வச்ச கோகோனட் பேஸ்ட் இருக்கும்ல அதையும் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அந்த பேஸ்ட்டை பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. அதுக்கு ரீசன் வந்து நம்ம வேக வச்ச கடலையும் ஆட் பண்ணி அரைச்சோம்ல, அதுதான். அதுவும் ஆட் பண்ணி தேங்காய் பேஸ்ட்டை வந்து அரைச்சோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அண்ட் நம்ம ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி வச்சுட்டு இன்னொரு பக்கம் தோசை பண்ணுறதுக்கு பேட்டர் வந்து கலக்கிட்டு இருக்கேன். அண்ட் இது வந்து எப்படி அப்படின்னு டே 1, 2லேயே பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி கடலையை குக்கரில் 3 விசிலுக்கு வேக வச்சதுனால இப்போ ஒரே ஒரு விசில் மட்டும்தான் வச்சு எடுத்திருக்கேன் மசாலா பிடிக்கிறதுக்காக. ஒரு விசில் வந்ததும் ப்ரெஷர் போகிறதுக்காக அதை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இன்னொரு பக்கம் தோசை பண்ணி எடுத்தாச்சு. இந்த பக்கம் குழம்பு பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. அதை ஓப்பன் பண்ணும்போதே அதோட வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் லன்ச் வந்து ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி லன்ச் சாப்பிட்றதுக்கு ஒரு 2:30 ஆயிடுச்சு. ஸோ 2 கோதுமை தோசை, நம்ம பண்ண கடலைக்கறி அண்ட் 2 பாயில்
பண்ண எக்கு. நேத்திக்குள்ள வீடியோலேயே ஷேர் பண்ணியிருப்பேன். என்னோடய டயட்டு, ஹெல்த்து இதில் நான் எவ்வளோ கான்ஷியஸாக இருக்கேனோ அதே அளவுக்கு நம்மளோட ஸ்கின் கேராக இருக்கட்டும், ஹேர் கேராக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லையும் நான் இப்போ கொஞ்சம் கான்ஷியஸாக தான் இருக்கேன். அலாங் வித் டயட்டு, ஸ்கின் கேர், ஹேர் கேர் இதையுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அப்படி தான் ஹேரில் வந்து ஒரு ஹெர்பல் ஆயில் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். நேற்றுக்கே வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா இதோட நேமை வந்து அப்கமிங் வீடியோஸில் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு. ஹெர்பல் ஆயில் அப்படிங்கிறதுனால நியர்லி 3 months ஆச்சும் இதோட ரிசல்ட்டு காமிக்கிறதுக்கு எடுக்கும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் ஒன் டே வீடியோவில், ஓகேவா? அண்ட் அப்புறமா இதுதான் இன்றைக்குள்ள என்னோடய ஃபைனல் மீல். இன்றைக்கி லன்ச் வந்து ஒரு 2:30 போல் எடுத்துக்கிட்டேன். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி எப்போவுமே ஈவினிங் நான் டீ காஃபிக்கு பதிலாக எடுத்துக்கிற இந்த ட்ரிங்க் இருக்கும்ல, அதை வந்து நான் இன்றைக்கி லாஸ்ட் மீலாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒரு 6:30க்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோட என்னோடய மீலும் இன்னையோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. குக்கும்பர், பீட்ரூட், ஆரஞ்சு பழம் இந்த 3ஐயும் மிக்ஸ் பண்ணி ஜூஸாக போட்டு எடுத்திருக்கேன். அப்படி தான் டே 3 வந்து சூப்பராக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டில் நான் எந்த ஒர்க் அவுட்டும் இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஈவன் வாக்கிங் கூட பண்ணும்போது கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிப்பேன். நேற்றுக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணி, சாரி சிஸ்டர், எனக்கு ரொம்ப டெம்ட் ஆகி நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது பிரச்சனையே இல்லை. நானுமே உங்களை மாதிரி நார்மலான பொண்ணு தான். எனக்கும் நல்ல டெம்டிங் இருக்கும். ஆனாலும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே கோலை மட்டுமே வச்சுட்டு எப்படியாச்சும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணுங்கிறதுனால தான் என்னையே நான் மோட்டிவேட் பண்ணி டே பை டே கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ டெம்ட் ஆகுறது, அதனால் நம்ம ஒரு ஃபுட்டை டக்குன்னு எடுத்து சாப்பிட்றது தப்பு இல்லை. ஆனால் அதுலேயே உட்காந்துருக்கிறது தான் தப்பு. டே பிஃபோர் டெம்ட் ஆகி ஏதோ ஒன்று சாப்பிட்டோமா, நெக்ஸ்ட் டே வந்து நார்மலாக நம்ம டயட் இருக்கோம் அப்படிங்கிற கான்ஷியஸில் டயட் ஃபுட்டுக்கு வந்துடணும். ஸோ வருவீங்க அண்டு எல்லாருமே வெயிட் லாஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் ஓகே, நாளைக்கு டே 4ஓட உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோட மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், பை.